அன்பானவர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். நான் உங்கள் ஜெயலட்சுமி வெங்கடேசன். இன்றைய தகவலில் இன்று ஒரு அரசன் ஒரு போட்டியை அறிவிக்கிறான். அது என்னன்னா, கோட்டையின் கதவுகளை கைகளால் தள்ளி திறக்க வேண்டும். போட்டியில ஜெயிச்சுட்டா இந்த நாட்டோட ஒரு பகுதி அவங்களுக்கு கொடுக்கப்படும், தோத்து போயிட்டா ஒரு கையை வெட்டப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசுறாங்க. யாருமே பயந்துகிட்டு போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன் வரல. ஆனா ஒரு இளைஞன் மட்டும் நான் போட்டியில் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வரான். ஆனா அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த போட்டியில நீ தோத்து போயிட்டேன்னா ஒரு கையை வெட்டிடுவாங்க, உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறாங்க. ஆனா அந்த இளைஞன் என்ன சொல்றான், நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா இந்த நாட்டில் நானும் ஒரு அரசன், அதாவது இந்த போட்டியில ஜெயிச்சா நான் அரசனாவேனே தவிர, தோற்றால் கைகள் வெட்டப்படுமே தவிர என்னுடைய உயிர் போகாதல்லவா, அதனால நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கிறான். என்ன ஒரு அதிசயம், அவன் கையை வச்சு திறந்த கையோட அந்த கதவு திறக்கப்பட்டது. அந்த அரசன் யாரு தைரியமா வந்து திறக்கிறாங்க, யாரு முயற்சி செய்யறாங்க அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக தான் இந்த போட்டியவே அறிவிச்சிருக்காங்க. அதாவது நண்பர்களே, நம்மில் பலரும் இப்படித்தான் தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்ற பயத்தில் முயற்சி செய்யாமலேயே விட்டு விடுகின்றோம். நாம் படித்து தெரிந்து கொண்ட முயல் ஆமை கதையில் கூட முயல் தோற்றதற்கு முயல் ஆமைதானே காரணம். முயற்சி துருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்துவிடும் அல்லவா. வெற்றி வேண்டுமானாலும் தள்ளி போகலாம், ஆனால் நம்முடைய முயற்சி ஒருபோதும் வீண் போகாது. இன்பமே சூழ எல்லோரும் வாழ்க. நன்றி.